லிபியாவில் இருந்து மால்டாவிற்கு கடத்தப்பட்ட விமானத்தில் இருந்து அனைத்து பயணிகளும் விடுவிக்கப்பட்டுள்ளனர். விமானத்தை கடத்தியவர்களை மால்டா பாதுகாப்பு படையினர் கைது செய்தனர். லிபியாவின் தென்மேற்கில் உள்ள சபாவில் இருந்து ட்ரிப்போலிக்கு சென்ற ஆப்பிரிக்காத் ஏர்வேஸ் விமானம் 118 பேருடன் கடத்தப்பட்டது. 2 மணி நேரத்தில் ட்ரிப்போலி செல்ல வேண்டிய விமானம் கடத்தல்காரர்களின் அச்சுறுத்தலால் லிபியாவில் இருந்து 500 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள மால்டா தீவில் தரையிறக்கப்பட்டது. இந்த விமானத்தில் 82 ஆண்கள், 28 பெண்கள், ஒரு குழந்தை என 111 பயணிகள் இருந்தனர். மேலும் விமானிகள் உள்பட 7 பேர்களும் இருந்தனர். இந்த விமானத்தை கடத்திய 2 பேர் லிபியாவின் முன்னாள் சர்வாதிகாரி கடாஃபியின் ஆதரவாளர்கள் என்று மால்டா டைம்ஸ் பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது. கையெறி குண்டு மூலம் விமானத்தை தகர்க்கப் போவதாக மிரட்டியதை அடுத்து விமானிகள் மால்டாவில் விமானத்தை தரையிறக்கினர். கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டால் பயணிகளை விடுவிக்க தயார் என கடத்தல்காரர்கள் முதலில் கூறினர். இதனை அடுத்து அவர்களிடம் லிபியாவின் போக்குவரத்து துறை அமைச்சர் மிலோத் மடோக் உள்ளிட்டோர் பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்நிலையில் மொத்தமுள்ள 111 பயணிகளையும் கடத்தல்காரர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விடுவித்தனர்.